கடந்த 6 மாதத்திற்கு முன்பு உயிரிழந்த சிறுமியின் உடலை தோண்டி எடுத்து தற்போது பிரேத பரிசோதனை செய்துள்ளனர். பிரேத பரிசோதனையில் வெளிவந்த தகவல்தான் மொத்த மாவட்டத்தையும் அதிர வைத்துள்ளது. என்ன நடந்தது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 14 வயதுடைய சிறுமி ஒருவர் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு உயிரிழந்துள்ளார். அவரது உறவினர்கள் இயற்கை மரணம் என கூறிவிட்டு இறுதிச் சடங்கு செய்து புதைத்துள்ளனர். இந்த நிலையில் மூடூர் கிராம நிர்வாக அலுவலருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. அதாவது 6 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்த 14 வயதுடைய சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அந்த தகவல் வந்துள்ளது. இந்த தகவலை தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர் போலீசாரிடம் இது குறித்து புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வந்தவாசி வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் முன்னிலையில் மருத்துவ குழுவினர் புதைக்கப்பட்ட சிறுமியின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்தனர். பிரேத பரிசோதனையின் முடிவில் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது சிறுமி தற்கொலை செய்தது பிரேத பரிசோதனையில் தெரியவந்தது. உயிரிழந்த சிறுமியின் சொந்த தாத்தாவான தேசிங்கு என்பவர் சிறுமிக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு செய்து வந்துள்ளார் என்பதும், இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த சிறுமி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதும் விசாரணையில் அம்பலமானது. சிறுமியின் தாத்தா தேசிங்கை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார். இதனையடுத்து தேசிங்கு மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். 6 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்த சிறுமியின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்ததில் சொந்த தாத்தாவே பாலியல் தொந்தரவு கொடுத்த சம்பவம் மொத்த கிராம மக்களையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது.